ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. الحمد لله. إن الذي ملائكته يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. الحمد لله. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். பல்வேறு ஊர்களிலே பல்வேறு பள்ளி நிர்வாகத்திலே தலைவர், செயலாளர் மற்றும் இதர பொறுப்புகளிலே பங்கேற்று அல்லாஹ்வுடைய பணியை, பள்ளியை பராமரிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பினை சுமந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முதற்கண் எனது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு என்ற சலாத்தை உரித்தவனாக அல்ஹம்துலில்லாஹ் எங்களது கும்பகோணம் மஸ்ஜித் நூர் ஸ்ரீநகர் காலனி மரண விசாரணை பள்ளி அதனுடைய நிர்வாகிகள் அமர்ந்து அனைத்து நிர்வாகிகளும் சார்பாக மஸ்ஜிது சேவைக்குழு என்ற MSK என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பின் கீழ் எங்களது பணிகளையும் இந்த கடந்த ஒரு வார காலத்தில் இந்த பணிகளை நாங்கள் எவ்வாறு செயல்பட்டோம், அது தொடர்ந்து எவ்வாறு நம்ம செயல்படுத்த இருக்கின்றோம் என்பதை குறித்தெல்லாம் ஒரு சிறு எங்களது விளக்கத்தை, எங்களது அனுபவத்தை இந்த பதிவின் மூலமாக பகிர்ந்து கொள்வதில் அல்ஹம்துலில்லாஹ் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால், சரியாக கடந்த வெள்ளிக்கிழமை, நமது கண்ணியத்துக்குரிய நமது சையத் இப்ராஹிம் அண்ணன் அவர்களையும் அவர்களுடன் சில அவர்கள் உதவியாளர்கள் அவர்களையும் நாம் இந்த பள்ளிக்கு வரவழைத்து அந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்திலே அவர்களுக்கு உரிய நேரத்தை ஒதுக்கி அல்ஹம்துலில்லாஹ் இந்த MSK உடைய செயல்பாட்டை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை முதற்கொண்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அல்லாஹ்வை கொண்டு அவர்கள் இந்த MSK உடைய இந்த ஐடியாலஜி, கருத்துருவாக்கத்தின் மூலகர்த்தாவாக நமது சையத் இப்ராஹிம் அவர்கள் இந்த செயல்பாட்டை பற்றி ரொம்ப சிறிய நேரமானாலும் கூட ஒரு ஆழமான கருத்தை ஜமாத்தல் முன்னிலேயே பதிய வைத்தார்கள். அதனுடைய தன்மை என்னவென்று சொன்னால், அதனால் இந்த ஐடியாலஜி என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மஹல்லாவிலும் இருக்கக்கூடிய அந்த பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள் அந்தந்த மஹல்லா ஜமாத்தார்களுக்கு அவர்களுக்கு பற்றிய விவரத்தை கொடுப்பது. இது ஒரு வினோதமான முறைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இவ்வளோ பேர் இவ்வளோ காலம் இங்கே மஸ்ஜிதை நிர்வாகித்துக்கிட்டு இருக்கோம். பல நிர்வாகங்களில் அந்த ஜனத்தொகை கணக்கெடுப்பு இருக்குது. ஆனால் நிறைய மஹல்லாக்களில் அந்தந்த மஹல்லாவுடைய ஜனத்தொகையினுடைய கணக்கெடுப்பு, ஜனத்தொகை கணக்கெடுப்புனா முழு விவரம் அதை பற்றி சரியாக இருக்குமான்னு சொன்னால் முழு விவரம், என்டையர் டேட்டா அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அதுக்கு மெனக்கெடணும். ஆனால் இந்த MSK அவர்கள் வழிகாட்டியது முதல்ல ஜமாத்தார்கள் தங்களது மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்களை பற்றிய முழுமையான விவரத்தை சேகரிப்பதற்கான ஒரு முனைப்பு. அதை அழகான முறையில் அவர்கள் ஒன்று திரட்டினார்கள். சின்ன ஒரு கருத்துக்களை சொல்லி அதன் மூலமாக நம்மளை நாமே செயல்பட வைக்க தூண்டிய முறையிலே அவர்களது செயல்பாடும் திட்டம் அமைந்திருப்பது முதற்க ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்றாக எங்களுக்கு தெரிஞ்சது. வெளியிலிருந்து எங்களுக்கு ஒரு கண்ணை திறந்து விட்ட மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் MSKவோட செயல்பாட்டை பொறுத்தவரை. இப்படி அன்றைய தினம் அன்னைக்கே அவங்க அறிவிப்பு செய்து ஜும்மாவிலே அன்றைய மகதால ஜமாத்தார்கள் அன்றைய தினம் இஷாவுக்கு பின்னாடி ஒன்று கூடி உங்களுக்குள் நீங்களே விவாதித்து இந்த ஒரு நாளை இவர் வழிகாட்ட மட்டும் தான் செஞ்சாங்க, ஒரு கைடன்ஸ் தான் கொடுத்தாங்க. என்டையரா நம்மளே செயல்பட வச்சாங்க. இந்த ஜமாத்தார்கள் இருக்கக்கூடியவர்கள குறிப்பா யாரெல்லாம் இந்த பணியில ஈடுபடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்கன்னு ஒப்புதல் வாங்கிட்டாங்க. அதை செல்ஃபா அவங்களை டிக்ளரேஷன் கொடுக்குற மாதிரி கமிட்மெண்ட் சொல்றது, நான் வர்றேன், நான் வாலண்டியரா நான் உங்களுக்கு செய்யும் சொல்றதுக்கும் ஒரு வேலை நான் எடுத்து செய்யறேன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த சூட்சுமத்தின் காரணமாகத்தான் ஒரு வாரத்தில் அவங்களுக்கு கொடுத்த எக்ஸசைஸ் எங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஒரு வார டைம்ல யாரெல்லாம் வில்லிங்னஸா பேர் கொடுத்தோமோ வெறும் 7 பேர், ஒரு 14 பேர் கொண்ட நபர்கள் மட்டும் அவங்க செலக்ட் செஞ்சாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. நிறைய பேர் அவங்க ஒப்புதல் கொடுத்தவங்க கூட ஆர்வமுள்ள ஒரு 14 பேர் மட்டும் முதல்ல செலக்ட் பண்ணாங்க. இந்த 14 பேருக்கு ஒரு வாரத்துக்கான ஒரு ப்ரோக்ராம, ஒரு எக்ஸசைஸா கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மஹல்லாதாரர்களை அன்றைய மறுநாளே போய் 4 இல்ல 5 குழுக்களா தேவைக்கேற்ப பிரிச்சுக்கிட்டு அந்தந்த பிரிவுகளை பிரிச்சுக்கிட்ட பின்னாடி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய இந்த ஜமாத்திலர்களுடைய வீடுகளுக்கு போய் நீங்க மறுநாள், அதாவது வெள்ளிக்கிழமை பேசணும், சனிக்கிழமை ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டி
நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மாலை 5 மணி வரைக்கும் வந்து எங்க பள்ளியில, நம்ம பள்ளியில நம்ம மகளாதாரருடைய கணக்கெடுப்பு நடக்குது. ஆண்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தெரியும். பெண்களை கொண்டே கணக்கெடுப்பு பதிவு செய்யறோம், வந்து பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டு போங்கன்ற அழைப்பு மட்டும்தான். அல்லாஹ்வுடைய கிருபையில எங்களுடைய மகளால 150 பேர் இருக்கக்கூடிய இந்த மகளால 151 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. மாஷா அல்லாஹ், மிகப்பெரிய வெற்றி. இது வந்து நம்ம வீடு பல முறைகள் இருக்கு. ஒரு ஜனத்தொகை கணக்கு எடுப்போம்னா வீட்டுக்கு போய் அவங்களே உட்காந்து பதிவு பண்ணலாம் ஒண்ணு, அல்லது வந்து ஃபார்மை கொடுத்துட்டு வந்து பதிவு பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லலாம். இந்த முறைகளை நம்ம ஏற்கனவே முயற்சி செஞ்சதுதான். ஆனா நம்ம ஆஜர் அவங்க வந்து ஒரு அழகான ஒரு தர்த்தீப் பண்ணி கொடுத்தாங்க. போய் எல்லாத்தையும் வர சொல்லுங்க, நம்ம ஒரு டீம் இங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பள்ளியில மறுநாள் இருக்க வச்சு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும், நம்ப மாட்டீங்க, 180-90% வந்து எங்களுடைய மகளாதாரர்கள் அவங்க வந்து பதிவு செஞ்சுட்டு போனாங்க. அப்புறம் ஓரிரு நாட்கள் விடுபட்டதை நாங்க பதிவு செஞ்சு இன்னைக்கு அல்லாஹ் கொண்டு எங்களுடைய மகளாவுடைய ஜனத்தொகை கணக்கெடுப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா பூரணமா அந்த பதிவு, அதுக்கான பத்திரம் வந்து அவ்வளவு டீட்டெயிலிங்கா இருக்கும். ஆண் பெண் ஏஜ் குரூப், அவங்களுடைய சேலரி, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஆஃப் லைஃப், சோர்ஸ் ஆஃப் அவங்க இன்கம் எல்லாம் அதுல வந்துருது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இந்த டேட்டா எடுத்த பின்னாடி இதை ஃபார்ம் வச்சு அவங்களே ஒரு ஆப் ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ல வந்து இது எல்லாமே டேட்டா என்ட்ரியும் அவங்க எங்களுக்கு கூட இருந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. விடுபட்டதை பண்றதுக்கு நாங்களும் எங்களுக்கு அதுக்கு பயிற்சி கொடுத்துட்டாங்க. எங்களுடைய மெம்பர்ஸே அதை வந்து மேற்கொண்டு யாரும் சேர வேண்டி வந்தாலும் அவங்களை நாங்கள் வந்து இந்த ஆப்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதற்காக நியமிக்கப்பட்ட கமிட்டிக்குள்ளார இந்த ஆப்பை நாங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதுல யாரெல்லாம் பயனாளர்களை தேர்வு செய்ய வேண்டியது இருக்கோ அதை போய் அந்த லிஸ்ட்டை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். இந்த கேட்டகரியில இந்த இதுக்கு தேவைப்படுறதுன்ற ஒரு டேட்டா அதுல வந்துடுது. இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சைடு. இது தொடர்ந்து அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு வார காலத்துக்குள்ளார இந்த செலக்ட் பண்ண இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வாங்கின ஃபார்ம்லாம் அப்படியே கொஞ்சம் டீட்டெயிலா அந்த என்னென்ன அடிப்படையில் தேவைகள் தேவைப்படுது, அது யார் என்னென்ன ரிக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்றதை பிரிச்சுட்டோம். யாருக்கு இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அப்படியே பிரிச்சு அதுல வந்து அல்லாஹ் உதவி கொண்டு ஒரு 7 அல்லது 8 நபர்கள் வந்து அவங்க பல்வேறான உதவிக்காக அவங்க வந்து அந்த ஃபார்ம்ல கோரியிருக்காங்க. ஏன்னா இது அந்த ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நாங்க நம்ம மகளால் இருக்கக்கூடிய ஏழ்மையானவர்கள் யாரா இருக்காங்கன்றத வந்து எங்களுக்கு எங்க மூலமாவே அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கிற ஒரு ஃபார்மேட். இது ஒரு மேஜிக் தான் சொல்லணும். ஒரு வாரத்துக்குள்ளார மாஷா அல்லாஹ் எங்க பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 150க்கு குறையாத இந்த ஜமாத்தார்கள் இருந்து தேவையுடையவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நாங்க உணர செய்த ஒரு நல்ல தருணம் தான் இது நான் சொல்லணும். அதுக்கு அல்லாஹ்வுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். இன்றைய ஜும்மா இது உட்கார்ந்து அல்லாஹ் உதவி கொண்டு அந்த 7 பேர்கள் அல்லது 8 பேர்கள் கண்டறியப்பட்டவ எளிமையான மக்களுக்கு அவர்கள் தேவைக்கேற்ப நம்ம வந்து என்னென்ன உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்ம முடிவு பண்ணி அல்லாஹ் உதவி கொண்டு முதற்கட்டமாக அந்த அதில் 7 பேர்களுக்கு வந்து ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடியவர்கள், அதுக்கு வந்து ரொம்ப அழகான முறையில் ஜும்மால இவங்க சையத் இப்ராஹிம் அண்ணா சொல்லும்போது, அதாவது யார் வறியவர்கள் சொன்னா யார் தன்னுடைய வறுமையை வெளிக்காட்டிக்கொள்ள வந்து அச்சப்படுவார்களோ அல்லது வெளிக்காட்டிக் கொள்வதற்கு வந்து அவர்கள் வெட்கப்படுவார்களோ அப்படிப்பட்டவர்களை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு அவர்களுக்கு நம்ம உதவி செய்யறதனுடைய பலாபலங்களில் அதை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை அல்ஹம்துலில்லாஹ் விரிவா சொன்னாங்க. அதனுடைய அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே வந்து அந்த 7 பேருக்கு பொறுப்பெடுத்து யார் பொறுப்பெடுத்துக்கிறீங்க போது பல பேர் கைத்துக்கினாலும் அதுல 14 15 பேர் வந்து உடனடியே முன் வந்து அவர்கள் அந்த தங்களது ஒப்புதலையும் வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டு சென்றிருக்கின்றார்கள். அல்லாஹ் உதவி கொண்டு இந்த பயனாளிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் ஓரிரு நாட்களில் அல்ஹம்துலில்லாஹ் அதற்கான ஒரு பொறுப்பாளரையும் இந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் நியமனம் செய்து அல்ஹம்துலில்லாஹ் உங்களை காட்டுங்க. இவர் தான் ஹாலித் ஹசன் சாஹிப், அவங்க தான் இந்த பொறுப்பாளர். இந்த உணவு பங்கீட்டுக்காக இந்த 14 நபர்கள் வந்து ஜமாத்தார்கள் கொடுக்க முன் வந்த செல்வந்தர்களிடமிருந்து முதல் கட்டமாக இந்த 7 பேருக்கு வந்து நம்ம உள்ள மாதாந்திர அவர்களுடைய குடும்பத்துக்கான பொறுப்பு அதை இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது பெரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் கபூல் செய்யணும், அல்லாஹ் கபூல் செய்யணும். மீதி உள்ள 8-7 பேர் வந்து அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் கூட கூடுதலாக கூட வந்து அவங்க ஒப்புதல் தர தயாரா இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு வேறு வேறு மகளாக்கள்ல கும்பகோணத்திலேயே இருக்கக்கூடிய வேறு மகளாக்கள்ல வசதி வாய்ப்புகள் குறைவான ஏழ்மையான மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மகளாகவும் இருக்கு. அவர்களுக்கு வந்து இதே பணி நடத்தப்பட்டு இதே முறையில் நடத்தப்பட்டு இதே மாதிரி வந்து பயனாளிகள் தேர்வு செய்யப்படும் போது அவர்களுக்கு வந்து நம்ம இந்த மகளாலாக இருந்து அவங்களுக்கு சோர்ஸ் பண்ணி அந்த உதவியை செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் அந்த பணியில் பங்கெடுத்ததற்கான ஒரு வாய்ப்பையும் இன்ஷா அல்லாஹ்
நம்ம இந்த நிர்வாகத்தில் வந்து மேற்கொள்ளலாங்கிற ஒரு அபிப்பிராயத்தையும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதுக்காக துஆ செய்யுங்க. அல்லாஹ் அதை கொண்டு இல்லை வாரந்தோறும் கூடி வந்து இதனுடைய சம்பந்தமாக நம்ம வந்து தேவைப்படக்கூடிய விஷயங்களில் வந்து நம்ம எம்எஸ்கே பொறுப்பாளர்களை கலந்துக்கிட்டு தொடர்ந்து இதை நடத்துவது இஸ்திகாமத் எவ்வளோ ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் அது தொடர்படியாக நடக்கணுங்கிற ஒரு நியத்தோட அல்ஹம்துலில்லாஹ் இந்த முயற்சி மேற்கொண்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் ஒரு தினங்களில் ஒரு தொழுகைக்கு பின்னால் இமாமை வைத்து ஒரு துஆவும் செய்து இன்ஷா அல்லாஹ் இந்த உணவு பொருள் விநியோகத்தை தொடங்கலாம் என்று இருக்கின்றோம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் பெரியவர்கள் கண்டிப்பாக தங்கள் துஆக்களையும் கண்டிப்பாக ஞாபகம் வைத்து நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பணி இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை தொடர்ந்து நடைபெற உங்களது துஆவை கேட்டு வாய்ப்பளித்த அர்மீஸ் அவர்கள் நன்றி கூறி நிர்வாகத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.